பிரபஞ்ச ஆற்றல்கள் அமிழ்ந்திருந்து அற்புதமான ஆதிகைலாய இறை பெருமகா சூட்சம நூலிலிருந்து உரைத்த ஒவ்வொரு வார்த்தைகளும், உரைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆசி நிலைகளும், இனி உரைக்க இருக்கின்ற ஆசி நிலைகளிலும் இருக்கும் ஆதி சிவ சூட்சமத்தை ஒவ்வொரு சூட்சம நூல் பிரதிநிலைகளிலிருந்து அது எழுகின்ற ஒவ்வொரு ஆற்றல், ஆசி கூற எழுகின்ற ஒவ்வொரு ஆற்றல்களுக்குள்ளிருந்து அதீதமாக வருகின்ற ஆவல் நிலைகளால் நடைபெற இருக்கின்ற அற்புத எதிர்காலம் என்னும் நிலையல்ல, அது நிகழ்வுறும் காலமாகவே நடந்தேறும் தன்மைதனை உரைக்கின்ற வடிவத்திலிருந்து கண்ட வார்த்தைகளை, கண்ட நிலைகளை உணர்ந்த அத்தகைய சூட்சம நிலைகளை உணர்த்தியவனே சிவமகா வாழை சித்தனுடைய சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சீடனும் நூல்களே என்று அகத்தியன் யாம் உரைத்தோம் அல்லவா? அவ்வாறெனில் அவனுக்குள் இருந்து எழுகின்ற சபை பற்றிய உயர் ஞான நிலைகள், அது சந்தேக நிலைகள் அல்ல, சபை பற்றிய உயர் சிந்தனை நிலைகள் யாவும் ஊர்ஜித நிலைகளே என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு நிலைகளும் படிப்படியாக யாம் உரைத்தவாறு ஜீவ ஏடுகளிலிருந்து பயணப்பட்ட காலங்களில் வழங்கிய ஆசி நிலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் நிதர்சனமாய் ஊர்ஜிதமாய் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற தன்மையின் ஒரு ஒட்டுமொத்த வடிவம்தான் ஆதி கைலாய இறை சூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நூலுக்குள்ளிருந்து வழுகின்ற ஒவ்வொரு அடிபிரளா வார்த்தை பிறளா தமிழ் நிலை பிறளா வார்த்தைகள் இருக்கின்றதே, அதுபோல் எவ்வாறு அடிபிரளா நிலைதனில் அர்த்தம் மாறா நிலைதனில் உறைவீச்சு வருகின்றதோ அதுபோல் ஒவ்வொன்றாய் கூறிய ஒவ்வொரு நிலையும் மாறா நிலையில் நிகழ்ந்தேறும் என்று யாம் சிவத்தின் திருவடியிலிருந்து அகத்தியன் ஆசியும் ஊர்ஜிதமும் வழங்குகின்றோம் என்று. ஓம் அகதீசாய நமக. அது நடந்தேறும் நிகழ்ந்தேறும் நிச்சயமாய் காலமதில் எதிர்காலமல்ல யாம் உரைத்தவாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காலமதிலும் அது நிகழ்ந்தேறி வரும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் இவன் இருப்பான், அவன் இருப்பான் என்னும் நிலை அல்ல, அந்நிலை சபையில் இருக்கும் என்னும் நிலையே ஊர்ஜிதம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக ஆதி இறை சூட்சம பேழை என்பது எவருக்கும் கிட்டாத, எவருக்கும் வழங்கிடாத, யாருக்கும் பகிரப்படாத, இதுகாரும் இனிமேலும் வருங்காலங்களிலும் பகிரப்படாத நிலை என்று உரைத்த நிலை அந்நிலையே என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தன்னை, தன் நிலையை, தன் இகலோக நிலையை, தான் பெற்ற அனைத்து இகலோக இன்ப செல்வ அத்தகைய உயர்நிலைகளை எல்லாம் உலகோர்க்கு தாரை வார்க்கின்ற, சபைக்கு தாரை வார்க்கின்ற, சபை என்றால் பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கின்ற அந்நிலைகளின் ஒட்டுமொத்த தர்ம நிலையின் மறு பிரதிபலிப்பே பிம்பமே ஆதி சிவ சூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அப்பிரதிபிம்ப நிலையாய், அது பிம்ப நிலையிலிருந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உறுதி நிலையாய் அது நிகழ்ந்தேறி வருகின்ற காலமாக இக்காலம் நடந்தேறி வருகின்றது என்று அகத்தியன் உரைத்து, ஓம் அகதீசாய நமக. அந்நிலைகளுக்கு வழங்கப்பட்ட நிலை எதிர்நிலை சபை, அதன் உதவி நிலை, அதன் பிரிதொரு இணைநிலை சூட்சம நூல், அந்நூலோடு இணைந்து பயணிக்கின்ற சீடர்கள் யாவரும் முப்பெரும் தேவியராய் மும்மூர்த்தியாய் சித்தன் நூல் சீடன், சீடன் நூல் சித்தன் என்ற முப்பெரும் இயக்க நிலை பிரபஞ்சத்தை இயக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி. ஓம் அகதீசாய நமக. அந்நூலுக்குள் என்னவெல்லாம் இருக்கும், எண்ணிய எண்ணமெல்லாம் இருக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எண்ணிய எண்ணமெல்லாம் என் எண்ணமாய் அவ்வெண்ணம் வருகின்ற பொழுது, எண்ணிய எண்ணமெல்லாம் சித்தன் எண்ணுகின்ற எண்ணம் போல் சீடன் எண்ணுகின்ற எண்ணமெல்லாம் என் எண்ணமாய் வருகின்ற பொழுது பிரபஞ்சத்திற்கு அது வண்ண நிலை கொண்டு அற்புத பரிசாக மிளிரும் என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக.
என் நிலை என்று கூறியதன் நிலையை உணர்வீர்கள் சீடர்கள், அது என் நிலை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைக்குள்ளிருந்து ஆசி வழங்கி அகத்தியன் மகிழ்வோடு அற்புதமாய் நடந்தேறும், நிச்சயமாய் நிகழ்ந்தேறும், நிதர்சனமாய் என்றுரைத்து அற்புத சீடர்கள் யாம் உரைக்கின்றோம் பல்வேறு சச்சங்க நிகழ்வுகளில். எமக்கு எம் காலமதில் எம் யுகமதில் யாம் வாழ்ந்து வருகின்ற அத்தகைய காலங்களிலெல்லாம் நிகழ்ந்திராத ஒவ்வொரு நிகழ்வு அவ்யுகமெல்லாம் தர்மயுகமாக மாறி நின்றது. கலியுகத்தில் தர்மயுக நிகழ்வுதனை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இத்தகைய நிலையில் இருக்கும் சீடர்கள்தான் உயர் சீடர்கள் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக. இந்நிலையிலிருந்து மாறுபட்டு, கலியுக நிலையிலிருந்து மாறுபட்டு தர்மயுக நிலை நோக்கி செல்கின்ற அற்புத பயணமதில் தன்னை ஈடுபடுத்தி அற்புதமான சிவமகா வாழை சுத்தன் என்னும் ஆற்றல் கொண்ட அத்தகைய சகடைதனில் ஏறி அமர்ந்து பயணிக்கின்ற சீடர்களே இயக்குபவன் அகத்தியன் என்று உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. சகடையை இயக்குபவன் அகத்தியன் எம்மோடு இணைந்து இயக்குகின்றான். எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் ஆற்றல் கொண்டு உள்ளிருந்து இயக்கி மகிழ்கின்றான் என்றுரைத்து அதில் அமர்ந்திருப்போர் யாவரும் இனி உரைத்தவாறு 5 அடி அல்ல 50 அடி உயரத்திலிருந்து அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் சபையிலிருந்து மிளிரும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கேள்வி கேளுங்க.